श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावकै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावकै। ॐ शान्ति शान्ति शान्तिः। वैराग्य शतकम प्रेयर वर्स फर्स्ट वर्स வந்து प्रेयर वर्स। चूडोतं सितचन्द्रचारुकलिका सञ्चञ्चिका भास्वरः लीलादग्धविलोलकामशलभ श्रेयो दशाग्रे स्फुरन् अन्तःस्फूर्जतपारमोहतिमिर प्राग्भारमुच्चाडयन् चेतसद्मनियोगिनां विजयते ஞானப்பிரதீபோ ஹரஹ. இந்த வைராகிய சதகம் அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். முக்கியமான 3 வாக்கியங்களை நாம வச்சுக்கணும். வெறுப்பது என்பது அரக்க குணம், மன்னிப்பது என்பது மனித குணம், அன்பு காட்டுவது என்பது தெய்வ குணம். இதுல அந்த அன்பு காட்டுறது தெய்வ குணத்துக்கு நம்ம வரணும். அப்போ அந்த அன்பு ஏன் நம்மளால எல்லாத்திட்டையும் காட்ட முடிவதில்லை? பிரிச்சுக்குவோம் குரூப்பை. இவங்கிட்ட காட்ட முடியும், இவங்கிட்ட காட்ட முடியாது. அதுக்கு அந்த பிரிவினையை ஏன் உண்டு பண்றோம்? மனதில் இருக்கிற ராகம், துவேஷம், அட்டாச்மெண்ட், டிசையர், எக்ஸ்பெக்டேஷன், லாங் லிஸ்ட் இருக்கும். அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, எல்லாத்துக்கிட்டையும் சமமான ஒரு அன்பாக இருக்க முடியாத காரணம் மனதில் இருக்க அவங்க காரணம் கிடையாது. நம்ம மனதில் இருக்கிற ராகம், துவேஷம், காமம், குரோதம், அட்டாச்மெண்ட், டிசையர்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அப்போ கண்டிப்பா துக்கம் நிச்சயம். இப்போ இந்த நிலையிலிருந்து எல்லாத்துக்கும் நீங்க அன்பு காமிக்கணும் அப்படின்னா ஒரு பற்றற்ற நிலைக்கு மனம் வந்தா மட்டும்தான் எல்லாத்துக்கிட்டையும் நீங்க அன்பு காட்டவே முடியும். அந்த பற்றற்ற நிலைக்கு பேர் தான் வைராகியம். ஏன்னா வைராகியம்னு உடனே ஐயோ வைராகியம் பெற்றுவிட்டால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க, அப்படி அல்ல. வைராகியம் என்பது ஒரு சுகம், பயம் அல்ல. ரெனன்சியேஷன் இஸ் அ சுகம். விடுவது என்பது வைராகியம் என்னங்க, ரெனன்சியேஷன் என்னங்க, விடுவது என்பது சுகம். ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. 8வது வகுப்பை ஒருவன் விட்டு 9வது வகுப்புக்கு போகிறான் என்றால் சுகமா துக்கமா? பையன் 8வது படிச்சுட்டு இருக்கான், 8வது விட்டுட்டு 9வது போறதுங்கிறது சுகம். இது புரியாதவர்களால் கன்ஃபியூஷன். ஏன்னா வைராகியம் என்றால் எது இல்ல, அது ஒரு அகங்காரம். என்ன சொல்றது, ரொம்ப அவளுக்கு வைராகியம் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த வைராகியம் அல்ல. வைராகியம் ஜாஸ்தி, அவளுக்கு திமிர் ஜாஸ்தி, கொழுப்பு ஜாஸ்திங்கிற மீனிங்ல அவளுக்கு வைராகியம் ஜாஸ்தி. பிடிச்ச புடியிலிருந்து விடமாட்டா, அவ ஓக்குல தான் போவா அப்படின்னா அவளுக்கு வைராகியம் அதிகம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். முதல்ல நாம வைராகியத்துக்கு நம்ம டிக்ஷனரியில என்ன மீனிங் வச்சிருக்கிறோமோ அதை தொலைத்துட்டு வச்சு, மனசு ஓரத்தை கூட வைக்கக்கூடாது, அதை தொலைச்சிட்டு அதை இல்லைன்னு ஓரங்கட்டிட்டு இறைவன் வைராகியத்துக்கு என்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பற்றற்ற நிலை என்பது ஒன்றை விடுவதுன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா உலக மக்களை முதல்ல நம்ம 2ஆ பிரிக்கலாம். பாத்தீங்கன்னா ஔவையார் என்ன பண்ணுவாரு, இட்டார் பெரியோர், நேற்று பாடல் படிச்சலாம் ஞாபகம் வருது, இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் 2ஆ பிரிச்சிடுவார். யார் யாருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்கிறானோ அவன் பெரியவன்,
யாருக்கு எதை கொடுக்காம எல்லாம் நாம்பளே வச்சுக்கணும் நினைக்கிறானோ அவன் இலியோன். இது ஔவையார் பிரிக்கிறார். அந்த மாதிரி சாஸ்திரம் மனிதர்களை ரெண்டா பிரிக்குது. ஒண்ணு நமக்கு தெரிஞ்சதுதான் விவேகி, இன்னொன்னு அவிவேகி. இங்க பாருங்க, இந்த விவேகிங்கிறவன் பிரித்து அறியக்கூடிய இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரித்து அறியக்கூடிய சக்தி படைச்சவனா இருப்பான். அவிவேகிங்கிறது நமக்கு தெரியும், விவேகம் இல்லாதவன். விவேகம்னா பிரித்து டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் இல்லாதவன் அவிவேகி. எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு பிரித்து அறியாதது, எது நல்லது எது கெட்டது, ஏதோ இடத்துல அவனுக்கு என்ன இருக்கும், எது நித்தியம் தான் மெயின், அது இல்லாதவன் அவிவேகி. அதுல பாருங்க ரெண்டு குரூப் இருப்பாங்க. ஒன்னு தர்மத்துக்கு உட்பட்டு செய்வான், ஒருத்தர் அதர்மத்துக்கு உட்பட்டு செய்வான். தர்மி அதர்மி. அவிவேகிக்குள்ள ரெண்டு பிரிவு இருக்கு. ஒருத்தர் தர்மமா இருப்பாங்க, ஒருத்தர் அதர்மியா இருப்பாங்க. இப்ப கமிங் டு விவேகி, நமக்கு இங்கதான சப்ஜெக்ட். விவேகி வேதாந்த வகுப்புகளுக்கு பிரித்து அறியக்கூடிய சக்தியை வளர்த்தி கொண்டிருக்கும் விவேகி. அவனுக்குள்ள பாருங்க ரெண்டு குரூப் இருக்கும். ஒன்னு வைராகி, வைராகியத்தை உடையவன், வைராகியம் இல்லாதவன். இதுதான் நமக்கு வேணுங்கிற பாயிண்ட். விவேகத்துவம்லாம் இருக்கும், ஆனா மனதுக்குள்ள என்ன இருக்காது, வைராகியம் இருப்பவன், வைராகியத்தை உடையவன், இன்னொருத்த வைராகி இல்லாதவன். இந்த எது யாரு சொன்ன, விவேகி. அவன் என்ன இருக்கணும், வைராகியத்தை உடையவனாக இருந்தாதான் அவன் எதுக்கு வரான்னு தெரியுங்களா, முமுக்ஷுங்கிற ஸ்டேட்டஸ்க்கே வருவான். முமுக்ஷு எதுக்கு முமுக்ஷு, மோக்து மிச்சுகு, நான் சம்சாரத்திலிருந்து விடுபடணுங்கிறவன் முமுக்ஷு. அதுக்கப்புறம் ஜிக்னாசு, ஞாத்து மிச்சுகு, இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணுங்கிறவ ஜிக்னாசு, அந்த ஸ்டேட்டஸ்க்கு வருவான். அதுக்கப்புறம் தான் எங்க வரான், ஞானி. ஆத்ம ஞானத்தை, இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு குவாலிபிகேஷன் அவன் ஆகிறான். அப்ப எங்க விவேகிலே என்ன ஆயிரும், நம்ம வைராகியத்தை பெற்ற விவேகித்தான் முமுட்சு ஆக முடியும். நீங்க ஆயுசுக்கும் எனக்கு என்ன இருக்குது, விவேகம் இருக்கு விவேகம் இருக்கு, ஆனா வைராகியம் இல்லைன்னா உங்களுடைய பாத்து வேற. சோ அந்த விவேகியானவன் வைராகியத்தை பெற்றுதான், முமுக்ஷுத்தை பெற்றுதான், ஜிக்னாசுத்தை பெற்றுதான் ஞானியாக்க முடியும். சொல்லிடுங்களா? அப்ப வைராகியங்கிறது எங்க நம்மளுடைய பாதையில் நுழைகிறது? என்ன நம்ம தத்துவபோதத்துல பார்க்கும்போது விவேகம்னு என்ன, நித்திய அனித்திய வஸ்து விவேக, அதான் டெபினிஷன். எங்க போனாலும் அதான் டெபினிஷன். எது நித்தியம் எது அனித்தியம்னு பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி, அது அறிவு இருக்குங்க. அதுதான் இப்ப நம்ம தியானம் பண்றோம். உடல் அனித்தியம் நல்லா சொல்லுவோம், எழுதுவோம், நோட்ஸ் எழுதுவோம். ஆனா உடலுக்கு ஒரு நோய் உடனே மரண பயம். ஐயோ என்னதான் ஆயிருமோ, எனக்கு ஏதாவது ஆயிருமோ, எனக்கு ஏதாவது ஆயிருமோ, என்ன ஆக போகுது, ஒன்னும் ஆக போதா. ஆனா மனசுக்குள்ள என்ன வருது, பயம். அது நோயினோட தாக்கத்தை வச்சு பயத்துக்கு ரிலேஷனே கிடையாதுங்க. சின்ன நோய்க்கு சில பேர் பெருசா புலம்புவாங்க, பெரிய நோய்க்கு அவங்க கம்முன்னு உட்கார்ந்துருப்பாங்க. சோ அந்த பிரித்து அறியக்கூடியது நித்தியம், இது என்னுடைய உடல் அனித்தியம், அப்படி பிரித்து அறியக்கூடியது அனித்தியம் புரிஞ்சுக்கிறது என்னது, விவேகமே. அதன் மூலியமாக கிடைக்கிறத தத்துவபோதத்துல என்ன சொல்லுவார் சங்கராச்சாரியார், வைராகியத்துக்கு விதைய விவேகம் தான். ஏன்னா பிரித்து அறிஞ்சதுக்கு அப்புறம் இது நித்தியம் இது அனித்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனம் ஆட்டோமேட்டிக்கா எதை விடணும், அனித்தியத்தை விட்டுரும். நீங்க சொல்லவே வேண்டாம், அனித்தியத்தை விட்டு எங்க போய் பிடிச்சுக்கோ, நித்திய வஸ்துவை பிடித்துக்கொள். அப்ப சாஸ்திரம் சொல்லி நித்தியம் எது, பிரம்ம. அனித்தியம் எது, அந்த பிரம்மனை தவிர்த்து மெத்ததெல்லாம் என்னன்றோம் அனித்தியம். அப்பதான் அவனுக்குள்ள என்ன வரும், ஜிக்னாசுத்வம். நாம் அந்த பிரம்மனை, நித்தியமான அந்த பிரம்மனை நான் அறிய வேண்டும் அப்படிங்கிற அந்த வீராகி, அதை நம்ம தத்துவபோதத்துல பார்க்க போறோம் டீட்டெயிலா. இதெல்லாம் சங்கராச்சாரிய தத்துவபோதத்துல வைராகியத்தை பற்றி சொன்னது. இப்போ நாம அடுத்தது, இந்த வைராகியம் வந்துட்டா குடும்பத்துக்குள்ள நம்ம பாசமா இருக்க மாட்டோமா, நான் ரொம்ப ஒரு சுயநலவாதியா மாறிடுவனா? வைராகியம் இல்லாதவன் தான் சுயநலமாக செயல்படுவான், வைராகியம் இருப்பவன் சுயநலமாக செயல்பட மாட்டான். நாம ராங்கா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சொசைட்டில அதுக்கு ஒரு இது இருக்கு, வைராகியம் இருப்பவன் தான் சுயநலமாக செயல்பட மாட்டான். ஏன், எதுலயும் பற்று கிடையாது, சரீர மீது பற்று கிடையாது, இது எனக்கு வேணுங்கிற பற்று, சரீரத்தின் மேலேயே பற்று இல்லாத போது சுயநலம்ங்கிறது அவனுக்கு எங்க வரப்போகுது, சுயநலம்ங்கிறது வரப்போறது இல்லை. யார்கிட்ட எது எதிர்பார்க்கறது கிடையாது, நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ டிசையர். அப்படிங்கும் போது அவன் எதுக்கு மற்றவங்க மேல அன்பு இல்லாம போறக்கு வாய்ப்பு வருது? நாம எங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்னா, பாசம் என்பது வேறு, அன்பு என்பது வேறு.
இப்ப பாசம் என்ன தெரியுங்களா? ஒரு எதிர்பார்ப்புடன் காட்டுற அன்புக்கு பேரு பாசம். ஒரு அந்த பாசத்துடன் அந்த மனோநிலை, அந்த ஆட்டிடியூட், தான் யாரு மேல அன்பா இருக்குதோ, பாசத்துடன் ஒரு மனம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்புறம் குற்றம் சொல்லும், குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் பாசம். மற்றவர்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காது? ஒருத்த வந்து நான் அவங்ககிட்ட பாசமா இருக்கிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருப்போம்? குறைகளை காணும் மனம். பாசத்தோடு கூடிய மனம் குற்றம் குறைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் கொடுக்கறேன், நீ என்ன ரிட்டர்ன் பண்றியா, நான் அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். பாசம். அதனால சொல்லும் பாசம் வலுக்கும். அது இருக்கக்கூடாது. பாசம் என்பது வேறு. அப்ப அன்புனா என்னங்க? ரெண்டையும் ஒரு நூலில் பிரிச்சுக்கு தெரியும். அன்பு என்பது நோ எதிர்பார்ப்பு, நோ குற்றம், நோ குறை. இது சரி நீ பண்ணு, அவ்வளவுதான். இது தப்பு நீ பண்ணாத, அவ்வளவுதான். அதுல எதிர்பார்ப்பு இருக்காது. சொல்ல வேண்டியது கடமை, சொல்லியாச்சு. அப்புறம் நீ எடுத்துக்கிறது எடுத்துக்காது, உன் இஷ்டம், உன்னுடைய பிராரப்தம் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இல்லாத, குறை கண்டுபிடிக்காத, குற்றம் சொல்லாத, நல்வழிப்படுத்துவதை மட்டும் நோக்கமாக கொண்டது அன்பு. ஆனா பாசம்ங்கிறது என்ன இருக்கும்? நல்வழிப்படுத்துங்கிற வேறுல என்ன பண்ணுவோம்? குற்றம் குறைகளை கூறி அல்லது எதிர்பார்ப்பு. நான் உங்ககிட்ட பாசமா இருக்கேன், நீ என்கிட்ட பாசமா இருக்கணும், எனக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், தினம் ஒரு தடவை போன் பண்ணணும், என்ன ஏதுன்னு கேட்கணும், உன்னோட கதையெல்லாம் என்கிட்ட சொல்லணும், எங்கட கதையெல்லாம் உள்ள சொல்லணும், உள்ள இருக்கிற கதை எங்க வீட்டு கதையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும், உன் வீட்டு கதையெல்லாம் நான் கேட்டு கடைசியில எல்லாம் சொதப்பி முடிஞ்சு போச்சு. விரிசல். பாசம் இருக்க இடத்துல விரிசல் வருங்க கண்டிப்பா. அன்பு இருக்க இடத்துல, ஏன்னா எதிர்பார்ப்பு எதுக்கு சண்டை வருது, சத்திரம் வருது. சோ இது ரெண்டையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ வைராகியத்தை, இதுக்கு ஒரு திருமூரல் பாடல், திருமூலர் படிக்கும்போது கிடைச்சது ஒரு பாடல். ஒரு நாளே லைன் தாங்க. அதுல எவ்வளவு பெரிய விஷயத்த நாம் இவ்வளவு நாள் நொங்கி நொங்கி படிக்கிற விஷயத்த 4 வரியில அடக்கிடுவார். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர். ஃபர்ஸ்ட் லைன். வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை கேட்டு தன் வேட்கை ஒழித்தவர். வேட்கைன்னா இந்த இடத்துல டிசையர், பற்றுன்னு அர்த்தம். வேட்கைனா பற்று, அவா பற்று. வேதாந்தம் கேட்டும் கேட்டு தன் வேட்கையை ஒழித்தார். 3வது லைன். வேதாந்தம் ஆவது வேட்கை ஒழிந்த இடம். வேதாந்தமாவது வேட்கை பற்று அவா ஒழிந்த இடம். 4th லைன். வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. அந்த நிலையில நீ வேதாந்தம் கேட்டீனா வேட்கை விட்டாரே. திருப்பி சொல்ற. வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டு தன் வேட்கை ஒழித்தார். வேதாந்தம் ஆவது வேட்கை ஒழிந்த இடம். வேதாந்தம் என்னன்னா வேட்கை ஒழியும் இடம். வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. சோ அந்த பற்றற்ற நிலைக்கு வரும்போதுதான் அந்த விஷால புத்திங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சுயநலத்துட்டு வெளியில வருவோம். சுகம் அது. இது பயப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம போயிருவாங்களோ அப்படி கிடையாது. இப்ப நீங்க சன்னியாசி பாத்தீங்கன்னா அவங்களும் ரினன்சியேஷன். வைராகியம் என்னதான்? ரினன்சியேஷன். சன்னியாசங்கிறது எக்ஸ்டர்னல் ரினன்சியேஷன், சன்னியாசங்கிறது இன்டர்னல் ரினன்சியேஷன். ரெண்டுக்கு இதுதான் வித்தியாசம். அவங்க குடும்பத்தை அவங்க பிசிக்கலா விட்டுட்டு வந்துறாங்க. எக்ஸ்டர்னல் ரினன்சியேஷன். இது ஒரு புனிதமானது, அடையப்பட வேண்டியது. வைராக்கியம் என்பது அடையப்பட வேண்டியதுன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண லௌகீக விஷயத்தில் வேதாந்த வகுப்புகளுக்கு வராதவங்களே வைராக்கியத்தை பெற்றுட்டாங்கன்னா அது ஒரு சுகம் அவங்களுக்கு. அது தவறான விஷயமோ பெறக்கூடாத விஷயமோ அல்ல. இதுக்கு திருக்குறள் ஒரு கொட்டேஷன் கொடுக்குற பாருங்க. யாதெனின் யாதெனின் நீங்கியான் அதனின் அதனின் இடும்பையில. எத விழையோ யாதனின் யாதனின் நீங்கியான். எந்தெந்த பொருள்களை நீ
உறவுகளை பொருவுகளை பற்றை விடுகிறாயோ. பற்றை விடுதல் வேறு, பொருட்களை துரத்தல் என்பது வேறுங்க. ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பற்றை விடுதல் என்பது வேறு, பொருட்களை துரத்தல் என்பது வேறு. இங்கு பொருட்களை துரத்தல் சொல்லப்படவில்லை. அதன் மீது இருக்கிற பற்றை விடுதல், உறவுகளை விடுதல் அல்ல, உறவுகளின் மீது இருக்கிற பற்றை விடுதல். இட் இஸ் நாட் அ கர்மா, இட் இஸ் an attitude, internal attitude. ஏன்னா பொருள்களை விடுதலோ பற்றை விடுதல், உறவுகளை விடுதலோ அல்ல, அதன் மீது இருக்கிற பற்றை அவாவை விடுதல். அது எப்படி என்னங்கிறது பத்ருகரி நீட்டா நம்மள கூட்டிட்டு போறாரு. இப்ப திருக்குறள் என்ன சொல்றாரு? யாதனின் யாதன், எந்தெந்த பொருளை நீ நீங்கியான் பற்றை விடுகிறையோ, பொருள்களை விடுதல் இல்லைங்க, பற்றை விடுகிறையோ, அதிலிருந்து வர கஷ்டங்கள் உனக்கு கிடையாது. இடும்பையிலன்னா என்ன? அதிலிருந்து எந்தெந்த பொருள் இருந்து உனக்கு கஷ்டம் வந்துட்டு இருக்குதோ அந்தந்த பொருள் இருந்து உனக்கு கஷ்டம் வராது. இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்திலும் பற்றில்லாமல் அமுத்திர, இவர் என்ன சொல்லுவாரு தத்துவபோதத்துல, இக அமுத்திர, இந்த உலகத்தில் நான் இதை பெறணும் அதை பெறணுங்கிற அந்த பற்று, இறந்ததுக்கு அப்புறம் நான் சொர்க்கலோகம் போய் நல்லா இருக்கணுங்கிற அந்த பற்றை விடுதலுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? வைராக். இக அமுத்திர பல போக, அதுல இருக்கிற போகத்தை அனுபவிக்கணும். ஏன்னா எதனால நமக்கு கிடைக்குது? கர்ம பலனினால் கிடைக்கக்கூடிய அந்த போகத்தை நான் அனுபவிக்கணுங்கிற அந்த போக புத்தி, அதை விடுதல். அதுக்கு பேர் தான், இதுக்கு ஒரு வைராகியம் சுகம்ங்கிறதுக்கு ஒரு கதை. நிறைய பேர் முதல்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயி நிலக்கல்ல பயிர் பண்ணி அதையெல்லாம் பிடுங்கி, வேலை பயிர் இதாகிடுச்சு, செடியை பிடுங்கிட்டு எல்லாம் பறித்து ஒரு களத்தில் போட்டு குமிச்சு வச்சிட்ருக்காரு. அப்போ குரங்கு தொல்லை தாங்க முடியல. இது ஒரே குரங்கு தான் அந்த ஏரியாவுக்குள்ளே எடுத்துட்டு போயிட்டா பரவாயில்ல, அங்கேயே எல்லாம் போட்டு கலப்பி விட்டு, அவர் துணி போட்டு மூடி வச்சிருக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு களைச்சுட்டு அது சாப்பிட்றது இவ்வளவு. ஆனால் பண்ணிட்டு போகிற வேலை அவனால தாங்க முடியல. அப்போ ஒரு குரங்காட்டி, குரங்கு பிடிக்கிறவனுக்கு பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த குரங்கு ஒன்றை மட்டும் பிடிக்கலைன்னா எனக்கு இந்த வருஷம் நான் காசே பார்க்க முடியாதாட்டுக்குது, எல்லாத்தையும் தொலைச்சுட்டு போயிடுது அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியான வேலை சார் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ஒரு வெண்கல பாத்திரம் கொண்டு வரான். அந்த வெண்கல பாத்திரம் பார்த்தீங்கன்னா காது சின்னது, நாங்கள் கையை இப்படி கூப்பி உள்ளே விட்டிங்கன்னா போயிடும், அப்படியே கூப்பிட்டு வெளியே விட்டிங்கன்னா வந்துடும், இவ்வளோதான். இவன் என்ன பண்ணுறான், அந்த வெண்கல அந்த அன்னைக்கு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு அந்த வெண்கல பாத்திரத்தில் மட்டும் நடக்கல்லையை போட்டு குரங்கு வர இடத்துல இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அது எப்போ ரெகுலராக எந்த ரூட்டில் வருமோ அங்கே வச்சுருவான். வச்சதுக்கப்புறம் இவர் சொல்லுவார், நீ போய் குரங்கு பிடிக்கிற பார், உனக்கு போய் நான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் பார், இதுக்கு அதை எடுத்து சாப்பிட்டு போய் இதில் எப்படி நீ குரங்கு பிடிக்க போகிற, நீ வெயிட் பண்ணி பாரு, எல்லா ஜீவராசிகளும் சௌரியமாக எது கிடைக்குமோ அங்கே தான் ட்ராவல் பண்ண விரும்புவாங்க. நடக்கலையே யார் பறித்து அதை தோலை உரித்து யார் சாப்பிட்றது, இங்கே உரித்து அழகாக வச்சுருக்காங்க, அது அங்கே தான் வரும். நீ பொறிச்சு வச்சிருக்க பாரு, அதுக்கு வராது. நீ தொளிச்சு வச்சிருக்கீல, ஏன்னா அங்குள்ள இருக்கிறது தொளிச்சு இருக்குது, நீ இங்கே குமிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் எப்படி தோலோடு இருக்கும், அது இருந்தாலும் பாரு அதுக்கு வராதது இதுக்கு தான் வரும். ஏன்னா உலக மக்களை எப்படித்தாங்க, நம்ம எல்லாரும் அப்படித்தான், சௌரியமான பாதையில் டிராவல் பண்றதுக்கு எல்லாரும் ரெடி. யார் தொளிக்கிறது, அது யார் அப்புறம் சாப்பிட்றது, வாழைப்பழ சோம்பேறி. அப்போ அந்த பிளான் பண்ணி வச்சுட்டான். வந்தது குரங்கு உள்ள விட்டு கல்லையே எடுத்துருச்சு, தொளிச்ச கல்லை, உரிச்ச கல்லை, அதுக்கு அது டிஃபரன்ஸ். அதுதான் உரிச்ச கல்லையே எடுத்துருச்சு, அங்க கொட்டி வச்சிருக்குது உரிக்காத கடலை. அது தெரியும், அது போறதுக்கு முன்னால இது பார்த்துருச்சு, உள்ள விட்டுருச்சு, எடுத்துருச்சு, உள்ள விட்டு கை எடுத்துருச்சு. ஆனா கை இப்படி இப்படி நாம்பி பிடிக்கிறோம் இல்லைங்களா, கடலக்காய் பிடிச்சுன்னா கை என்ன ஆச்சு, அதுக்கு போராட்டம். அப்படிங்கும்போது டக்குன்னு வந்துட்டான் குரங்கு பிடிக்கிறவன். அதுக்கு தெரியும் இது குரங்கு பிடிக்கிறவனு, குரங்குக்கு நல்லா தெரியும், அவர்கிட்ட பல தடவை தப்பிச்சிருக்குது. அப்ப வந்துட்டான் அப்படின்னோடனே என்ன பண்ணணும், டக்குன்னு அந்த கடலைய விட்டுட்டா கை வந்துடும், ஓடி போயிடலாம். அவன் எங்க நம்மள குரங்கு போய் பிடிக்க முடியும் அவனால. இது ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு
ஆனா என்ன பண்ணுச்சு அது? கடலை விடுவதற்கு மனமில்லாமல், ஐயோ தொளிச்ச கடலை தொளிச்ச கடலை தொளிச்ச கடலை அப்படின்னு இப்படியே வச்சிருந்தானே அவன் என்ன பண்ணிட்டான்? நைஸா வந்து பின்னால வந்து குடிச்சிட்டு போயிட்டான். இது ஒவ்வொருடைய மனதிலும் சிந்திக்க வேண்டிய கதை. நல்லா நினைச்சு பாருங்க. எதையும் விடுறதுனாலதான் சுகமே தவிர பிடிச்சு வச்சிருக்கிறதுனால எந்த சுகமும் கிடையாது மனதளவில். விடணும். அதுதான் வைராகியத்துக்குண்டான இது. ஒரு என்ன சொல்றது, இந்த நிலையில்தான் மனிதர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வைராகியத்தை பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இன் டீட்டெயிலாக அவர் 100 பாடல்கள் எழுதியிருக்காரு. நம்ம அதில் செலக்ட் பண்ணி சில வேர்சஸ் மட்டும் தான் படிக்க போறோம். இப்போ அடுத்தது இந்த பர்த்ருஹரி. அவர் யாரு? நம்மளுடைய முன்னோர்கள், வேற யாரும் கிடையாது. அவரை பற்றின அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்தியாவில் வாழ்ந்த ஒரு அரசர், தெரிஞ்சுங்களா? உஜ்ஜைன் நகரத்தை தலைநகரமாக கொண்டு வாழ்ந்த அரசர் பர்த்ருஹரி. இன்னைக்கு காசிக்கு பக்கத்துல பர்த்ருஹரி குகைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம முடிஞ்சா போலான்னு சொல்லியிருக்காரு சுவாமிஜி. இப்போ பர்த்ருஹரி ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் ஆரம்பிக்குது, விஷ்ணு சர்மா. பர்த்ருஹரி வரக்கு முன்னால அவங்க அப்பா வந்து விஷ்ணு சர்மான்னு ஒருத்தர். இது வந்து ஃபர்ஸ்ட் பிசியில நடந்ததுன்னு சொல்றாங்க. நமக்கு அது தெரியாது. எல்லாமே ஒரு உத்தேசமா சொல்றது தான். முதல் விஷ்ணு சர்மா அப்படிங்கிறவருடைய புதல்வன் தான் சந்திர சர்மா. இதெல்லாம் உஜ்ஜயினியில நடக்குது. ஃபர்ஸ்ட் பிசியில நடக்குது. சந்திர சர்மா அப்படின்னு பையன். அவர் வந்து விஷ்ணு சர்மா என்பவருடைய புதல்வர் சந்திர சர்மா ஒரு அந்தனர். அவர் வந்து ரொம்ப இந்த வேதாந்தம், சமஸ்கிருதம் இதெல்லாம் கத்துக்கிறதுல ரொம்ப ஆசை. அப்போ என்ன பண்றாரு, ஒரு தேடி போகும்போது ஒரு மரத்துக்கடியில அந்த டயர்ல படுத்து தூங்கிடுவாரு. தூங்கும்போது அந்த மரத்துக்கு மேல ஒரு பிரம்ம ராட்சசு, அப்படின்னா ஸ்தூல ராட்சசுனாங்க, ஸ்தூல சரீரத்தை ஒரு சாபத்தினால இழந்துட்டு சூக்ஷ்ம சரீரத்தோட சுத்திட்டு இருக்கும். அந்த சாபம் அது அந்த பிரம்ம ராட்சசம் அது மரத்து மேல உட்கார்ந்துருக்கு. இவரு மேல இருக்குது, இவரு கீழே வந்து படுத்து தூங்கிடுறாரு. புலம்பிட்டே படுத்திருக்காரு. என்னடா நம்ம படிக்க வந்தோம், முடியலையே, யாருமே நம்ம கிடைக்கலையே. இந்த பிரம்ம ராட்சசனுக்கு எப்படி அந்த சாபம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இது ஒரு சைடு கதை. பிரம்ம ராட்சசனா அவன் ஏன் ஆனான், என்ன சாபம் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்பதான் அவனுக்கு என்ன அறிவு இருக்கு நமக்கு தெரிஞ்சு இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு சொல்ல முடியும். அவன் பிரம்ம ராட்சசனா எப்படி ஆனானா, ஒரு சமயம் பதஞ்சலி ஆதிசேஷர் இந்தியா ஃபுல்லா பதஞ்சலி வந்து என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி இலக்கணம், ஏன்னா அவர்கிட்ட படிச்சவங்க தான் அவங்க அடிக்கடி சொல்லியிருப்பார். தொல்காப்பியரும் பாணினியும் பதஞ்சலிட்ட படிச்சவங்க தான். கிராமட்டேரியன், ஞானமுடையவர். அவர் வந்து இந்தியா ஃபுல்லா நியூஸ் கொடுத்துருவார். அப்படா ஆப்கானிஸ்தான் எல்லாம் பாரதமான பெரிய பாரதம், இந்தியா ஃபுல்லா நியூஸ். இந்த மாதிரி கிளாஸ் சிதம்பரம், நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருக்கிற சிதம்பரத்துல வகுப்புகள் நடைபெறும். வேதாந்த வகுப்புகள், கிராமர் எல்லாம் சொல்லித்தரப்படும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிடும். போனோன்னே 1000 பேர் அந்த காலத்துல எங்க இந்தியா ஃபுல்லா இருந்து எல்லாம் சிதம்பரத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த அக்பர் பீர்பாலே படிச்சு இந்த மாதிரி கதைகள் சொன்னா இதெல்லாம் என்னமோ மித்துன்னு நினைச்சுக்காதீங்க. இட் இஸ் அ ஃபேக்ட். 1000 பேர் கலெக்ட் ஆகி அங்கிருந்து நடந்து, ஏன்னா அந்த காலத்துல அங்கிருந்து வரதுன்னா 6 மாசத்துக்கு முன்னாலே, 1 வருஷத்துக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணி 6 மாதத்துல இருந்து டிராவல் ஆரம்பிச்சாதான் அவங்க இங்க வந்து சேர முடியும். அப்போ எல்லாம் நடந்து வந்து சிதம்பரத்துல வந்து சேர்ந்துடுறாங்க. பதஞ்சலி டீச்சர், குரு, வந்தவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு. அப்போ பதஞ்சலி எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் பதஞ்சலி என்ன பண்ணுவாரு, ஒரு கண்டிஷன் சொல்லிடுவாரு. நான் வந்து ஸ்கிரீனுக்கு பின்னால உட்காந்துக்குவேன். ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒன்று போட்டு, அது எதில் ஆனது எதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுக்கு பின்னால் எனக்கு உட்காந்துக்குவேன். நீங்க அந்த பக்கமா உட்காந்து படிக்கணும். இதுதான் கண்டிஷன்.
ஸ்கிரீனை யாரும் நெகுத்திடக்கூடாது, வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது குறும்புத்தனம் பண்ணி என்னையில எட்டி பார்க்க கூடாது, இல்லை படிச்சு நார்ம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் பக்காவா சொல்லிடுவார். எல்லாம் ஒபீடியன்ட் பசங்க உட்காந்துட்டாங்க எல்லாரும். இவர் இந்த பக்கம் உட்காந்து சொல்றார். இப்ப 1000 பேர் இருக்காருன்னா பாருங்க, மைக் கிடையாது. ஒரு 100 பேத்துக்கு இப்ப என்ன வேணும், நம்ம இருக்கிற உடல் சக்திக்கு மைக் இல்லாம சொல்ல முடியாது. 1000 பேர். இவர் அதை எதிர்பார்க்கல, இவ்வளவு பேர் வருவாங்க. அப்ப என்ன பண்றாரு, பாடம் நடத்த ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தம் பக்கத்துல ஏத்த மாதிரி உட்கார்ந்து சொல்ற மாதிரி காதுல விழுகுது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்ப கடைசியில் உட்காந்து என்ன நினைச்சிருப்பான், நாம இங்க உட்காந்துருக்கிறோம், அவர் அங்க உட்காந்துருக்காரு, நமக்கு என்ன காதல் உலக போகுது தெரியலையேங்கிற டவுட்ல தானே உட்காந்துருப்பான். கடைசி ரோலுக்கு வந்துருவா, ஃபர்ஸ்ட் ரோலுக்குன்னு விடுங்க, அவனுக்கு பிரச்சனையே இல்லைன்னு டக்குன்னு கேட்டுரும். கடைசியில் இருக்குங்களா ஒரே டவுட், இவர் சொல்லி நமக்கு என்ன காதல் உலக போகுதுன்னு மனசுக்குள்ள ஒரு சஞ்சல். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்படி கடைசியில உட்காந்துருக்கமே, நமக்கு அவர் சொல்றது காதல் விழுந்தா தான் புரியும், காதல் ஒழுகுமா உழுகாதான்னு அவனுக்கு ஒரு மன சஞ்சலத்துல உட்காந்துருக்காங்க. கண்ணை மூடி அவருக்கு வகுப்பை கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னமோ நமக்கு முன்னால அவர் உட்கார்ற மாதிரி எல்லாம் ஸ்டன் ஆயிட்டாங்க. அதுல ஒரு பையன் அவனால அதை என்ன சொல்றது, அது துரு தாங்கவே முடியல. எப்படி இப்படி எல்லாம் அவன் கேட்கறான் பக்கத்துல, எனக்கு எங்க பக்கத்துல சொன்ன மாதிரி உனக்கு எப்படி இது, அவருக்கு ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் வந்திருக்காரு, எப்படி நமக்கு இப்படி சொல்லித்தர முடியுது அவர்னால? 1000 தலையுடைய ஆதிசேஷன்ங்கிறது பாவம் அவனுக்கு தெரியல. உண்மையில் வந்தது ஆதிசேஷன் அவதாரம், 1000 தலை 1000 பேத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணிடுறான், போய் பார்க்கலான்னு போறான். இவன் எந்திரிச்சு போகவும் ஒரு பையன் இயற்கை உபாதிக்கு வெளியில போயிடறான், அடக்க முடியாம. அவர் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு, அதையும் அந்த பையன் மீறிட்டான். இந்த பையன் ஸ்கிரீனை விளக்கி வரக்கூடாது, என்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னதை இந்த பையன் மீறிட்டான். இந்த பையன் போய் ஸ்கிரீனை இழுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்ன ஆதிசேஷனுடைய அப்படியே அக்னி விஷம் அப்படியே கக்கிடுவார், அவரால் அடக்க முடியாது. அத்தனை பேரு சாம்பல் ஆயிடுவாங்க. இவருக்கு வருத்தம்னா வருத்தம், சென்னக்கூடாத தப்ப பண்ணாதேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டீங்களே. ஸ்கிரீன் அவரை பாட்டு இன்வால்வ் ஆகும்போது இது நடந்துருச்சு. அப்ப யாரு ஒரு ஆள் தப்பிச்சது, இயற்கை உபாதிக்கு வெளியே போனான் பாத்தீங்களா, அவன் அப்பதான் வர்றான். இவன் அவனுக்கு பார்த்தோன்னு இவருக்கு, அப்பா எப்படிடா நீ மட்டும் தப்பித்தாயின்னு, தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க, என்னால நீங்க எந்திரிச்சு போகக்கூடாது சொன்னீங்க, ஆனா இங்கே நான் அசிங் பண்ணி வச்சுட்டேன், வயிறு சரியில்லை அதனால போயிட்டேன் அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, நான் சொன்ன பிரகாரம் நீ எந்திரிச்சு போனதுனால உனக்கு என்ன சாபம், நீ பிரம்ம ராட்சச சாபம் உனக்கு உண்டு ஆச்சா. ஆனா அது என்ன இருந்தாலும் அந்த சாபத்தை விட்டுட்டு அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்ப என்ன சொல்லுவாரு, உனக்கு நான் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துறேன், சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன ஆயிடுவ, என்னுடைய சாபத்தின் பிரகாரம் பிரம்ம ராட்சசன் ஆயிடுவ, ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தை நீ இருப்ப. ஆனா உங்ககிட்ட யாராவது நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்லி கொடுன்னு யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு அப்ப என்ன ஆயிரும், நீ விடுதலை ஆயிடுவ, உனக்கு சரீரம் கிடைச்சிடும். இவன் கத்துக்கணுங்கிற ஆர்வம் பாருங்க, பிரம்ம அதெல்லாம் ஆனால் பரவாயில்லைங்க, நீங்க முதல்ல சொல்லி கொடுங்க. இது நாமளா இருந்தா ஐயோ எங்கேயோ பிரம்ம ராட்சசங்கிறாரு, நாங்க அப்புறம் ஜென்ம அப்புறம் பாத்துக்கிறேங்க நம்ம கிளம்பி நைஸா நம்ம இன்டெலிஜென்ட்டா தப்பிச்சோம் நாம் நினைச்சுக்குவோம். ஆனா அந்த பையன் என்ன பண்ணா, அதெல்லாம் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கத்துக்கணும் அவ்வளவுதான். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை. உட்காந்து இவர் ஒரு பையனுக்கு உட்காந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லி முடிஞ்சு அவனுக்கு அந்த ஞானம் ஏற்பட்டு நம்ம என்ன ஆயிடுவான், கண்ணுக்கு தெரியாத ரூபம் எல்லாத்தையும் நாலேஜ் உள்ள வச்சிருக்கான், ஆனா கண்ணுக்கு தெரியாத ரூபம். அதுக்கப்புறம் தான் அவன் நினைப்பான், கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு குரு உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாவே யாரு வர்றதில்லை, கண்ணுக்கு தெரியாம நான் இருக்கிறேனாமா, என்னை நம்பி யாரு பாடம் கேட்க போறா, இது முடிஞ்சு போச்சு, ஏதோ கத்துக்கிட்ட போ அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவன் போய் அந்த மரத்து மேல உட்கார்ந்து இருந்த ராட்சசன், பிரம்ம ராட்சசன் தான் இவரு. அவரு இப்ப கீழே யாரு கேட்கிறா, விஷ்ணு சர்மாவுடைய பையன் யாரு, சந்திர சர்மா. அவரு லேட்டா வந்தவர், அவரு இந்த சிதம்பரத்துக்கு வந்துகிட்டு இருக்கிற ஆண்டவே அவரு போய் பாப்பாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திர சர்மாங்கிறவரு போய் பாப்பாரு, இது எல்லாமே முடிஞ்சிடும். ஸ்கிரீனை விளக்கி விட்டு எல்லாரும் எரிஞ்சு எல்லாரும் செத்து போயிருவாங்க. போய் பார்த்தா வெறும் சாம்பல் காடா கிடக்கும். இவரு ரிட்டர்ன் பேக், ஐயையோ இப்படி ஆயிப்போச்சே. அதுக்கு முன்னாலே பிரம்மராட்சர் போய் உட்கார்ந்தாச்சு. அந்த கதைக்கு அப்புறம் தான் இவர் வராரு, யாரு, விஷ்ணு சந்திர சர்மா. அதுக்கப்புறம் தான் சிதம்பரம் வராரு.
போய் பார்த்தா யாருமே கிடையாது. சரி எல்லாம் முடிஞ்சு போச்சாட்டிருக்குன்னு சொல்லி என்ன நடந்துன்னு அவருக்கு தெரியல. அவரை திரும்பி டயர்ட்ல கத்துக்க முடியாத ஏக்கத்தில் இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி நம்மளால கத்துக்க முடியாத போயிச்சேன்னு புலம்பிக்கிட்டே போவார். போய் தான் டயர்ட்ல அந்த மரத்துக்கடியில படுத்துருவார். படுத்துட்டு முனமிட்டே இருப்பார். ஐயோ நம்ம இப்படி வந்து வேஸ்டா போச்சு. எங்கிருந்து வந்தாருன்னா அவரு வங்காள தேசத்திலிருந்து வந்தவர் அவரு. ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, இவ்வளவு தூரம் நடந்து வந்து இப்படி ஆயிப்போச்சே புலம்பிட்டே இருக்கார். அப்போ பிரம்ம ராட்சசன் கீழே வந்து இறங்கி, உனக்கு நான் ஒன்று, நீ புலம்பிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், நான் உனக்கு சொல்லித்தரேன். யாரு பேசுறாங்க எவ்வாறு பேசுறாங்கன்னு இவருக்கு தெரியாது. பயந்துருவார் இவர். உடலே இல்லாம சத்தம் மட்டும் வந்தா ஐயோ நீ பயப்படாத. அப்ப நடந்த கதையெல்லாம் சொன்னது பண்ணி ஏத்துக்குவார். இந்த மாதிரி நீ போயிட்டு வந்தே இல்ல, அதுக்கு முன்னாலதான் நான் போனவன், இந்த மாதிரி அங்கெல்லாம் நடந்து போச்சு, அதனால தப்பிச்சவன் நான் ஒருத்தன் தான். உனக்கு வேணும்னா ஒரேயா எங்கிட்ட மட்டும்தான் இப்ப இருக்கு, வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு இவருக்கு குசி ஆயிரும். சந்திரசேமா அப்படியா, ஐயோ விட்டேன்னு நினைச்சனே, பிடித்திட்டேன், விட்டதை பிடித்தேன், விட்டதை பிடித்தேன் பாடிக்கிட்டு ஒன்னும் இருக்காது. வரிசையா இலைகளை எடுப்பார். மரத்து இருக்கிற இலையெல்லாம் பொறிச்சு கொண்டாந்து வச்சுக்குவார். ஒரு குச்சி எடுத்து, ஏன்னா சொன்னதெல்லாம் எழுதணுமே, இல்லைன்னா மறந்து போயிருமே, அது எப்படி அது மறுபடியும் இது பண்றது, ஃபைல் பண்றது. அது பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். இவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவாரு, அந்த இலையிலேயே எழுதுவார். எழுதி 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 6 மாத காலம் பாடம் நடத்தியிருக்கார். இவர் 6 மாத காலம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம பாடம் கத்திருக்கார். இதுதாங்க நம்மளுடைய கலாச்சாரம். அப்பப்ப இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தவர். இதுல பாத்தீங்கன்னா அவர் எழுதுனதுல அஜபக்ஷ நடுநடுவில் எழுதுவார். ஏன்னா இவர் எழுதி எழுதி போட்டாரா, 2-3 இலைய இது சாப்பிட்டுச்சு, ஆடு சாப்பிட்டுச்சு. அப்ப அந்த இடம் வரும்போது என்ன பண்ணிருப்பாரு, அஜபக்ஷ அது எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் எழுதின புக்ல அதெல்லாம் இருக்கும். அஜபக்ஷன் இன்னும் இருக்கு. அவர் எழுதிடுவாரு. கிராமர் என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி ஒரு தன்னுடைய வேட்டிய மாத்து வேட்டி கொண்டாந்துருப்பாரு. அந்த மாத்து வேட்டியில எல்லாத்தையும் இலையெல்லாம் போட்டு கட்டி அது சொல்லி முடிச்சுன்னா அது ரிலீஸ் ஆயிடும். பிரம்மராட்சம் ரிலீஸ் ஆயிடும். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. 6 மாசம் எதுவும் கிடையாது, தண்ணியோட கிடையாது. என்ன ஆயிருக்கு உடம்பு, ஸ்தூல சரீரம், ரொம்ப டயர்டாயிரும். அப்படியே போவார். ஒரு ஊர் ஒன்று தெரியற மாதிரி இருக்கும். போவார். போய் அந்த காலத்துல வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை கிடக்கும் பாத்தீங்களா, அந்த திண்ணையில போய் உளுந்தது தான். மூட்டை போட்டுட்டு உளுந்தவர் தான். மூட்டையில் என்ன, எல்லா இலைகள் உழைச்சோடி மாதிரி படுத்துருவார். இவர் உளுந்ததான் தெரியும். அது யாருன்னு பார்த்தா அந்த ஊர்ல ஒரு வேசியினுடைய ஊர். அந்த வேசிக்கு ஒரு மகள், அவதான் வந்து பாக்குறா. ஃபர்ஸ்ட் வேசியும் பாக்குறா, அப்புறம் வந்து சொல்றா, அப்புறம் அவங்களும் வந்து பாக்குறாங்க. யாருன்னு தெரியலையே, சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல என்ன வந்து சாப்பிடுவாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. போய் வைத்தியரை கூட்டிட்டு வருவாங்க. அவர் வந்து சொல்லுவார், உயிரெல்லாம் இருக்குமா, அவர் வந்து 6 மாத காலமா ஏதோ உடம்புக்கு எதுவுமே எடுத்துக்காதனால அவர் இந்த நிலைக்கு போயிட்டாரு, கிட்டத்தட்ட கோமா மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நாம வைத்தியம் பண்ணி தான் பண்ணணும். இந்த காலமா இருந்தா சுவாமி சொல்லுவார், கொண்டு ஐசியூல படுக்க வச்சு 20,000 40,000 1 லட்சம் பிடிக்கிறோம். அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, சாதத்தை செஞ்சு கஞ்சி செஞ்சு அது உடல் ஃபுல்லா பூசுறது. பூசுனா அந்த சக்தி வந்து தோல் மூலியமாக ரத்தத்துக்கு போய் அது சேரணும். இது வந்து வெரி ஸ்லோ ப்ராசஸ். 6 மாச காலம் அதை பண்ணியிருக்க அந்த பொண்ணு, அந்த வேசியோட பொண்ணு. 6 மாத காலம் அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் எப்படி உடல் ஃபுல்லா அந்த கஞ்சியை பூசி அந்த ஸ்கின்னுக்குள்ள இறங்கி அவருக்கு அந்த நார்மல் இது வரணும். அதுக்குள்ள மருந்து இதெல்லாம் இருக்கும். வெறும் கஞ்சியவே பூசினா நினைக்காதீங்க, அது ஒரு வைத்திய முறை. எல்லாம் மருந்து இருந்து எல்லாம் அதுல உடம்புக்குள்ள போய் வெரி ஸ்லோ ப்ராசஸ் நடந்துருச்சு. அவர் எந்திரிச்சிட்டார். யார் எந்திரிச்சது, சந்திர சர்மா ஐயர் பிராமணன். இவ யாரு, வேசி. என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லுவா. இப்படி வந்து விழுந்தீங்க, நாங்க தான் பார்த்து பாருங்க, ஒரு மூட்டை ஒன்று இருக்குது, இந்தாங்க. ஐயோ மூட்டை கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷம். அப்பதான் இவங்க ஞாபகம் வரும், ஐயோ இதெல்லாம் நம்ம நன்றி, நான் போயிட்டு வரேன். அவ கேப்பா, எங்க போறீங்க? 6 மாசம் ஒரு ஆணை தொட்டு இத்தனை வேலை செஞ்சிருக்கிறேன், என்னைய வேறவன் கல்யாணம் பண்ணிக்குவான், ஒழுங்கா கல்யாணம் பண்ணும்பா. ஐயோ நான் பிராமணன், நீ வேசியோட மகள், நான்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, வா கோர்ட்டுக்கு வா. நீ என்னை ஏமாத்திட்டு போறியா? இந்த காலத்து பிள்ளைகளாட்டும் அந்த காலத்து பிள்ளை ரொம்ப உசார். வா வந்து கோர்ட்டுக்கு வா. அரசன் யார் அந்த காலத்துல, கோர்ட்டு அரசன். போய் முறையிடுவாங்க. இவனும் போவா, அவனும் போவான், அவங்க அம்மா எல்லாம் போவாங்க. அப்போ மந்திரி தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். அரசருக்கு ஒண்ணுமே புரியாது. பிராமணன் சொல்றதும் கரெக்டா இருக்கு, இந்த பொண்ணு சொல்றதும் கரெக்டா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் டைம் கேட்பார், நாளைக்கு வாங்க 2 பேரும், நான் சிந்தனை பண்ணி சொல்றேன். ஏன்னா அப்பதான் ரெஃபரன்ஸ் எதையோட பண்ணி அந்த தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த தர்மம், இது புது விதமான கேஸா இருக்குதே, உடனே என்ன பண்ண ரெஃபரன்ஸ்
வரிசையை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா வக்கீல்களாம், அந்த மாதிரி இவங்க தர்மசாஸ்திர புக் எடுத்து இங்க எங்காவது இந்த பிரச்சனைக்கே முடிவு இருக்கா, அப்போ ஒரு இடத்துல முடிவு மந்திரி கண்டுபிடிச்சிடுவாரு. இதுல வந்துங்க அந்த பிராமணன் அந்த மாதிரி சூத்திர கூட பெண்ணை கல்யாணம் பண்ணா தோஷம் தான் அவனுக்கு. அது தோஷம் வராமல் இருப்பதற்கு அவன் என்ன பண்ணுமாமா, 4 குலத்தில் 4 பெண்ணை அட் அ டைம் கல்யாணம் பண்ணிக்கணும். பிராமணனை, வைசியனை ஒரு பொண்ணு, சூத்ரன், இந்த மாதிரி பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன், இந்த 4 குலத்துல 4 பொண்ணு கட்டுனா தீர்ந்து போயிருந்தா அடுத்த நாள் 2 வருங்க வந்தன சொல்லிடுவார் அவர் சந்திரசர்மா, அரசே இது ரொம்ப கொடுமை, நான் வந்து என்னுடைய லட்சியம், வாழ்க்கையோட லட்சியம் என்னது, இந்த மாதிரி மூட்டை வச்சிருக்க பாருங்க, இதுதான் என்னுடைய லட்சியம், இதெல்லாம் எனக்கு லட்சியமே கிடையாது, என்னை போய் ஒன்னே வேண்டாங்கிற நாளை வேற வழி கிடையாது, உனக்கு அவள் வைத்தியம் பார்த்திருக்கா, நன்றி கடனுக்காக நீ பண்ணித்தான் ஆகணும். சரி, நாளுக்கு எங்க போறது பொண்ணு? அந்த மந்திரி வந்து அந்த ஊர்ல அவர் வந்து பிராமணன், கிங்கு வந்து சத்திரியன். இவருடைய தேஜஸை பார்த்துட்டு முதல்ல மந்திரி தான் ஐடியா போடுவான், என் பொண்ணை நான் கொடுக்குறேன், அரசர் என் பொண்ணை நான் கொடுக்குறேன். அப்போ இப்போ எத்தனையாச்சு, பிராமணனுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு, வைசியனுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு, சத்திரியனுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு. அப்போ அந்த கிங்டம்க்கு வைசியன் வியாபாரம் பண்றவன், பெரிய பொருள்களை கொண்டாந்து போட்டு வித்துட்டு போறவன், அவனு வந்து அவன் நான் எங்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கேன் அந்த ரங்க கடைசியா சூத்திரத்துக்கு தான் இவன் வேசி. ஸோ பிராமணன் 4 ஒய்ஃப், பிராமணன் சத்திரியத்திலிருந்து குலத்திலிருந்து ஒரு பெண், வைசிய குலத்திலிருந்து ஒரு பெண், சூத்திர குலத்திலிருந்து ஒரு பெண். இப்போ எத்தனை? 4 மனைவிகள் கல்யாணம் ஆயாச்சு. அடுத்தது 4 குழந்தைகள் பிறக்கும். அதுதான் நமக்கு வேணுங்கிறவங்க. ஃபர்ஸ்ட் பிராமணனுக்கு பிறந்த பையன் பேரு வரருசி. அவன் சின்ன வயசுலேயே இந்த மார்க்கத்துக்கு வந்துடுவார். வரருசி நிறைய இன்னும் புக்கெல்லாம் கூட எழுதியிருக்காருங்க. 2வது தான் அந்த சத்திரியனுக்கு பிறந்தவன் தான் மினிஸ்டர், அவனுக்கு பிறந்தவர் அல்ல கிங்கு, அவருக்கு பிறந்ததான் விக்ரமாதித்தன் 2வது பையன். 3வது வைசியனுக்கு பிறந்தவன் பட்டி. 4வது சூத்ரனுக்கு பிறந்தவர் தான் பர்திருஹரி. அவரு தான் வைராகிய சதகம் எழுதினவர். ஸோ விக்ரமாதித்தனுடைய ஓன் பிரதர், அப்பா ஒண்ணு அம்மா தான் வேற. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பத்ருகரி தவிர மற்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் விக்ரமாதித்தன் எப்பவுமே காடாறு கதை கேட்டிருப்பீங்க, நாடாறு காடாறு, அவருக்கு அரசனாகிறங்கிறது எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட்டியும் வரருசியும் சின்னதுலேருந்து அவங்களுக்கு இந்த ஆன்மீக பாதையில் போயிடறாங்க. இருக்கிறது ஒரே ஆளு சூத்திர ஒருத்தர் பத்ருகரியை கிங்கா பண்ணிடுவாங்க. சந்திரசர்மா கிங்கா பண்ணிடுவார். ஏன்னா அவர் எப்படி அவர் கிங் ஆனாரு, அந்த மகளை, அவர் அரசனுடைய மகளை மறந்ததுனால இப்ப அவருக்கு கிங் ஆயிடுவார். சந்திரசர்மா அரசனுடைய மகளை மணந்ததால் அவர் கிங் ஆயிடுவார். அவருக்கு பிறந்ததை இப்ப பர்திருஹரி மட்டும்தான் அரசன், மற்றவங்க எல்லாம் வேறு மார்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்ப பர்திருஹரி தான் அரசனா இருப்பார். இப்ப நமக்கு வேணுங்கிற கேரக்டர் பர்திருஹரி எழுதுனது தான் இந்த வைராக்கிய சதகம். இந்த பர்திருஹரிக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி நல்லபடியா அரசாட்சி பண்ணிட்டு இருப்பார், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஒரு தடவை ஒரு முனிவர் ஒருத்தர் வந்து ஒரு மாம்பழம், அதே பிரச்சனைக்கு உண்டான மாம்பழம் இங்கேயும் வரும், வந்து என்ன சொல்லுவார், அரசே நீங்க ரொம்ப நல்லா ஆட்சி செய்றீங்க, தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க நீண்ட நாள் உயிரோட வாழணும், இளமையோட வாழணும். ஏன்னா வயசாய்க்கு வந்து என்ன பிரயோசனம், இளமையோட இருக்கணும், நோய் நொடிகள் இல்லாமல் நீங்க ஆயுட்காலத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாங்கனி, நீங்க இதை சாப்பிடுங்க. பத்ரு என்ன நினைப்பாரு, இது என் ஒய்ஃபு கொடுத்தேன்னா அவ இளமையா இருக்க வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கலாமல்ல அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டு ஒய்ஃபு கொண்டு கொடுக்க போவேன். ஒய்ஃப் அதை என்ன பண்ணிடுவா, அவளுக்கு ஒரு கள்ள தொடர்பு, அந்த இதுல வந்து குதிரை இது மாதிரி இருக்கு பாத்தீங்களா, குதிரையெல்லாம் அடிக்க, அந்த குதிரை பாதுகாப்பன் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் மேல இவளுக்கு ஒரு அஃபெக்ஷன். இவன் என்ன பண்ணிடுவா, அவனுக்கு கொண்டு கொடுத்துருவான். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு பெண் உணர்வு அவளுக்கு கொண்டு கொடுத்துருவா. அரண்மனையில வேலை செய்யறவன், நீ போய் சாப்பிடு, இப்ப மாம்பழம் இப்படி போய் அவ கையில போயிடும். அவன் என்ன பண்ணுவா, குழந்தைகளுக்கு கொண்டு கொடுத்தா நம்ம நல்லதுன்னு சொல்லி அந்த காலத்துல கூட தானே, கூட மேல அந்த மாம்பழத்தை வச்சுக்கிட்டு, கொடுத்த சாமானத்துல வச்சுக்கிட்டு கூட மேல மாம்பழம் வச்சுக்கிட்டு இவ நடந்து வீட்டுக்கு போவான். போகும்போது பத்ருகிரி மேல இருந்து பாத்துருவார். பார்த்தோன்னு இவருக்கு ஷாக்கு, இது என்னமா நாம கொடுத்த மாம்பழம் இங்க போகுதே அப்படின்னு கூப்பிட்டு மனைவி கூப்பிட்டு கேட்பார், எங்க நீ நான் கொடுத்த பழத்தை எங்க கொடுத்த அப்படின்னா அவருக்கு உண்மை தெரிஞ்சோன்னா ஆடி போயிடுவார். இந்த மாதிரி இனி எத்தனை பெண்ணை நான் கல்யாணம் பண்ணாலும் யார் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, மனம் ஒரு விரக்திக்கு போயிடும். அப்புறம் அவ என்ன சொல்லுவா, அங்க அது கதையெல்லாம் தெரிஞ்சு போயிடும்.
தெரிஞ்சு போனோன்னே இவர் வந்து அந்த விரக்திக்கு போயிடுவார். இவ்வளவு நான் அந்த மாம்பழத்தை தான் சாப்பிடாம அவளுக்கு கொடுக்கணும் போது இவருடைய அன்பு என்னன்னு தெரியுது. அவருடைய அன்பு வேற எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அவர் என்ன ஆவார், அரண்மனை விட்டு திறந்து வெளியில் போயிடுவார். எனக்கு இந்த இதே வேண்டாம். போனதுக்கப்புறம் நாடு காடா அலைவர். ஏன்னா போயிட்டீங்கன்னா அந்த நாட்டு விட்டு வெளியே போயிட்டே நீங்கள் யாருன்னு தெரியாது. பிக்ஷாம் தேவி எடுத்து எதாவது சாப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த ஏகாந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அவருக்கு அந்த வைராகியம்ங்கிறது அவர் அப்படியே அதனால அவர் அத்தனை பாடல் பாடியிருக்கார். அந்த வைராகியத்தை கஷ்டப்பட்டு எப்படி பெற்றாரு அப்படிங்கிறது அவர் அனுபவபூர்வமாக வாழ்க்கையில் ஏகாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். ஏகாந்தனா ஊரு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற போயிடுறது. காசி பக்கம் தான் அவர் போயிருக்கார், பர்தஹரி. அங்கதான் என்ன பர்தஹரி குகை இருக்கிறதுனால அவர் அங்கதான் உஜ்ஜயினியில் விட்டுட்டு அவர் காசிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்க காசி அவர் இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அப்புறம் திரும்பி என்ன நடக்குன்னா இந்த மாதிரி பாடல் வைராகிய சதக நீசை எல்லாம் அப்ப எழுதுனது தான். அப்புறம் திரும்பி அவரு நான் அங்கங்க அப்படியே என்ன சொல்ல அவதூத சன்னியாசி சொல்ல பார்த்தீங்களா, அங்கங்க அப்படி அப்படியே சுத்திட்டு வரும்போது அவருடைய நாட்டு பக்கமே வந்து இதெல்லாம் வந்து மறுபடியும் அடிஷனல் ஆட் பண்ணது. அவர் நாட்டுக்குள்ளே அவருடைய நாடுனே தெரியாம உள்ள வந்து தாடி எல்லாம் வச்சு கருப்பு தோல் எப்படி இருக்குங்க பாருங்க. பரதேசியா சுத்துறவங்க உடம்பு எல்லாம் கருத்து போய் கீஞ்ச பிஞ்ச துணி ஒன்றும் அரசனுடையதே இழந்துருவார். அந்த நாட்டு இருக்கவங்களுக்கே தெரியாது. ஒரு ஓரமா படுத்து கிடப்பார் ஒரு திண்ணையில. அப்ப அந்த அரசன் ஆட்சி செஞ்சுட்டவன் கேட்பான், யார் யார் வந்து பசியோட இருக்கீங்களா எல்லாம் வாங்க வாங்கன்னு. அப்போ இவன் நான் வல்லின்று வருவார். அப்ப இது போய் அந்த அரசனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இது பாருங்க அவர் வரமாட்டேங்கிறார். ஒரு ஆள்னா அரசனே வருவான். வந்ததுக்கு அப்புறம் கேட்பான், ஏங்க வந்து சாப்பிட்டு போலாமல்ல, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வாங்க துணிமணி எல்லாம் தரோம், இந்த நாடே உனக்கு நான் கொடுத்ததும் பாரு அப்படிலாம் இவனுக்கு தெரிஞ்சு போயிடும். ஐயோ இது பர்தஹரியாட்டிருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் காலில் வளர்ந்து வினங்கி அப்புறம் அந்த இது நீதி சதகம் வைராகிய சதகம் இந்த சதகம் எல்லாம் ஒய்ஃபுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவளை வந்து ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வந்ததாக அந்த கதை முடியுது. இதுதான் பர்தஹரியினுடைய ஸ்டோரின்னு சொல்லக்கூடாதுங்க, இட்ஸ் லைஃப். அவரோட லைஃப் இப்படித்தான் வச்சுங்களா. இப்போ நாம் எங்கே போகிறோம், பாடலுக்குள்ள போகிறோம். காசிக்கரில் ஒரு 12 மைல் தொலைவில் இருப்பதாக சொல்றாங்க. அந்த பர்தஹரி குகை அப்படின்னு இருக்குது, இன்றும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நாம் மீனிங் கொடுக்குறங்க, எழுதிக்கலாம். விளக்கத்தை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. திருப்பி படிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு பாடல் ஆரம்பித்தாலும் ப்ரேயர் வசூல் தான் ஆரம்பிப்போம். எதுக்கு அவர் வேண்டார் அப்படின்னா, நான் இதை எழுதி முடிக்கிற வரைக்கும் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் எழுதணும். இது யாருக்கு வைராகியம் வேணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கைக்கு போய் சேரணும். அதுதான் அவருடைய வேண்டுதல். இறைவனை வேண்டார். அப்போ அழகான வர்ணனையோட சொல்றாரு. சூடோ தம் சீத, ஃபர்ஸ்ட் வேர்டு. ஒரு வேர்டை சொன்னா உங்களுக்கு பிரிச்சு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சூடோ தம் சீத, சிரசில் அலங்காரமாக வைக்கப்பட்டுள்ள, சிரசில் தலையில் அலங்காரமாக வைக்கப்பட்டுள்ள சந்திர சாரு கலிகா. வேர்டெல்லாம் பிரிக்கிடுங்க, எல்லாம் ஒட்டுக்கா இருக்கும். சந்திரனுடைய, சாருனா அழகிய, கலிகா கலையில், சந்திரனுடைய அழகிய கலையில், கலா. அடுத்தவடு சஞ்சத் சிக்கா பாஸ்வரக, சஞ்சத் சிக்கா பாஸ்கரக, பிரகாசிக்கிற, பாஸ்வரனா பிரகாசிக்கிற ஜடை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் யாரை பத்தி சொல்றாருன்னு. ஜடாமுடி, பிரகாசிக்கிற ஜடையால் விளங்குபவரும். அடுத்த வேர்டு லீலா
தக்த விலோல காம சலபக. விளக்கம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாங்க, மீனிங் மட்டும் எழுதி வைங்க. லீலா தக்த விலோல காம ஷலபக. லீலான விளையாட்டாக, கொளுத்தப்பட்ட, தக்தன எரிக்கப்பட்ட. அவர் என்ன பண்ணாரு, மன்மதனை எரிச்சார் இல்லைங்களா, அது விளையாட்டாக லீலா தக்த எரித்த, கொளுத்தப்பட்ட, மன்மதன் காமகன் அந்த இடத்துல மன்மதனை உடையவரும், அந்த செயலை செய்தவரும், சலபக விளையாட்டாக உடையவரும், மன்மதனை விளையாட்டாக எரித்தவரும். ஸ்ரேயோ தசாக்ரே ஸ்புரன்னு, இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் முடியுது. ஸ்ரேயோ தசாக்ரே ஸ்புரன்னு. ஸ்ரேயஸ் மார்க்கத்திற்கு முதன்மையாக விளங்குபவர். அக்ரேன முதன்மையாக விளங்குபவர், ஸ்புரன்னா விளங்குபவர். எதுக்கு? ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ் என்ன? மோக்ஷம். மோட்சத்தை கொடுப்பதில் முதன்மையாக விளங்குபவர் அர்த்தம். அடுத்த வேர்டு அந்தஸ் ஸ்பூர்ஜத. அந்தஸ் ஸ்பூர்ஜத. அடுத்த வேர்டு பாரமோக. பாரமோக திமிர. அந்தஸ்னா மனதுக்குள் இருக்கிற, ஸ்பூர்ஜத மனதிற்குள் சேர்ந்துள்ள இருக்கிற எல்லையற்ற அஞ்ஞானம். பாரமோகன அஞ்ஞானம். திமிரம்னா ஒரு திரை மாதிரி இருந்து நம்மள மோகம், அந்த இருளினுடைய வேகத்தை. அஞ்ஞான மனதுக்குள் இருக்கிற அஞ்ஞானம் என்கின்ற இருளினுடைய வேகத்தை. அப்பனா அந்த அஞ்ஞானம் அவித்யா, காம, கர்ம, புண்ணிய, பாப்பம், அத அப்படியே அந்த வேகம்னா அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அஞ்ஞானம்னு அர்த்தம். ஏன்னா அஞ்ஞானத்துக்கு எது வேகம்லாம் கேட்கக்கூடாது, அதோட கான்சிக்வன்சஸ். உச்சாடையன்னு துரத்தி விடக்கூடியவர். யார் அவரு? ஹரஹ பரமேஸ்வரன். ஹரி ஹரஹ, இது ஹரஹ ஸ்ரீ பரமேஸ்வரன். ஈஸ்வரனை வணங்குகிறார். இது சிவன் ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரன் புரிஞ்சுக்கோ. உடனே பெருமாள் இவர் கும்பிடல அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஹரஹ பரமேஸ்வரன். யார் அவரு? தப யோகினா. அடுத்தவர் யோகி. உங்களுக்கு தெரியும், யோகினா தபம் செய்பவர்கள். யோகிகளுக்கு, ஞான யோகிகளுக்குன்னு கூட இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். சேத்தஸ் சத்மணி, அழகான வேர்டு. மனக்கோவிலில். சேத்தஸ் சத்மணி, மனக்கோவிலில் என்ன பண்றாரு? ஞான பிரதீபகா. அந்த ஞான யோகிகளுடைய மனம் என்கின்ற கோவிலில். இப்ப ஞானத்தை பெறாத வரைக்கும் அது கோவில் அல்ல. ஏன்?
அந்த மனதில் இருக்கிற அழுக்குகள்லாம் போய் வைராகியத்தை பெற்று ஞானத்தை பெற்றா அந்த மனம் என்ன ஆகுது? அவங்களுக்கு கோவில், ஞான சொரூபமாக, விளக்காக, ஞான பிரதீபக, ஞானம் என்கின்ற விளக்காக விஜயத்தை விளங்குகிறார். அவளுடைய மனதில் ஞான சொரூபமாக இறைவன் அவங்களுக்கு எப்படி தெரிகிறாரு? ஞான சொரூபமாக ஞானிகளுக்கு இறைவன், அந்த பரமேஸ்வரன், நாட் சிவன் எடுத்துக்கூடாது. சிவன் ரூபத்தில முன்னாடி கொடுத்ததெல்லாம் சகுன பிரம்மம், கடைசியில சொல்றது சகுனந்தான். அது தேவதா ரூபமாக இருக்கிற சகுன பிரம்மம்னு புரிஞ்சுக்கணும். பரபிரம்மத்தை இங்க அந்த ஞான தீபம் போது நிர்குண பிரம்மத்தை சொல்றாரு. அந்த உருவ அமைப்பெல்லாம் சொல்லும் போது தேவதைகளை சொல்றாரு. அதை படைத்த ஈஸ்வரனையும் சொல்றாரு, அதுக்கப்புறம் பிரம்மனையும் சொல்றாரு. இப்ப என்ன பண்றாரு இவரு? மூன்றையும் இங்கு வணங்குகிறார், நினைக்கிறார் என்பது வணங்குகிறார் அர்த்தம். இப்ப ஃபுல்லா அந்த பேரா ஃபுல்லா படிக்கிற அடுத்த கிளாஸ் நம்ம விளக்கம் பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் பரமேஸ்வரன் சிரசில் அலங்காரமாக விளங்கும் சந்திரக்கலையால் பிரகாசமான ஜடையுடன் மன்மதனை எரித்து விளையாட்டாக எரித்த சிவபெருமான் இப்படி எடுத்துக்கலாம். மனிதர்களுடைய ஸ்ரேயஸை முன்னிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்போம், ஞானத்தை கொடுக்கக்கூடியவரும், கருணையுடன் மனதில் உள்ள அஞ்ஞானத்தை இருளை போக்குபவரும், ஞானிகளுடைய மனதில் விளக்காக இருப்பவரும், எப்பொழுதும் அவர் விளக்காக பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார். இதுதான் ஜெனரல் மீனிங். நாம் இதனுடைய விளக்கத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.